முட்டை ரொட்டி பிரேக்ஃபாஸ்ட்காக பண்ணியிருந்தேன். சரி வேலைலாம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு காஃபியை போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாச்சு. மழை பெஞ்சு வெளியே நல்ல சில்லுன்னு இருந்தது. தூங்கணும் போல தான் இருந்தது. நம்மளுக்கு தூங்கிட்டா யார் வேலை செஞ்சு தரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தாச்சு வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு காஃபியை போட்டு குடிச்சோன்னே தான் கொஞ்சம் பிரிஸ்காச்சு. அதுக்கப்புறமா சரி ரொட்டியை வந்து கிண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். குழம்பு வேற இல்லை. சரி மாவு தான் இருந்தது. நேற்று நைட்டு பிசைஞ்சு வச்சிருந்த ரொட்டி மாவு. அதிலே வந்துட்டு ரொட்டியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முட்டை ரொட்டிக்கு தான் வந்துட்டு பண்ணணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரொட்டி வந்து சுட்டு எடுத்து வச்சாச்சு. என் பையனுக்கு ஒரு தோசை சுட்டு வச்சிட்டேன். ஏன்னா அவன் வந்துட்டு ரொட்டி சாப்பிட மாட்டான். அதனால அவனுக்கு ஒரு தோசை. எங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 ரொட்டி. 3 ரொட்டியில வந்துட்டு முட்டை ரொட்டி கிண்டா தாராளமா 2 பேர் நல்லா சாப்பிடலாம். நிறையா வரும் குவான்டிட்டி. ஏன்னா நம்ம பிச்சு போட்டு பண்றதுனால நிறைய குவான்டிட்டி வரும். ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊத்திட்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்துக்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு முட்டை போடணும். இல்லைன்னா வந்துட்டு நல்லா வேகாத மாதிரி இருக்கும். நல்லா நர நரன்னு வாயில கடிப்படும். நல்லா இருக்காது. நல்லா வந்துட்டு தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு முட்டையை உரிச்சு ஊற்றணும். நான் வந்துட்டு ரொட்டி இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணியிருந்தேன். பிச்சு கூட போடலாம். ஆனால் பிச்சு போட்டால் என் பொண்ணு சாப்பிட மாட்டேங்கிறனால இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது. இதுவுமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரி அடுத்து லஞ்ச் ஒர்க் பண்ணுமே அப்படின்றதுக்காக இதுவே வேகமாக பண்ணிட்டேன். இல்லைன்னா இன்னுமே வந்துட்டு நல்ல ஸ்லைஸாக வந்துட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும். மசாலாக்கு வந்துட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு 2 முட்டை நடுவில் உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக முட்டையை கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடணும். முட்டை நல்லா ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிச்சு வச்சிருக்கிற ரொட்டியை வந்து போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் சிக்கன் கிரேவி இருந்தது அதையுமே ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் வீடியோவில் அதை ஷூட் பண்ணல. அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு அதையும் இதில் பிச்சு போட்டுட்டு கொஞ்சம் கிரேவி ஊற்றிட்டு மேலே மல்லி இலை தூவி இறக்கிட்டேன். அவ்வளோதான். சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.